அடுத்து 8வது நூல் வெளியீடு தும்பியின் தூறல்கள். இந்த நூல் ஹைக்கூவின் கிளை வடிவமான லிமரிக்கு கவிதைகள். தமிழுக்கு தாய்மொழியான கல்வெட்டு தமிழிலிருந்து அமெரிக்காவில் வெளிவரும் முதல் நூல். இதுவும் பாராட்டுக்குரியதான், கைத்தட்டுங்கள். மொழிபெயர்ப்பாளர் எழுத்தாளர் கன்னிக்கோவில் ராஜா, அவருக்கு நன்றி. இந்த நூலை வெளியிட்டு வாழ்த்துரை வழங்குபவர் பன்முகத்தென்றல் ச விஜய் ஆனந்த், நிர்வாக ஆசிரியர் அன்பு பாலம் மாத இதழ், இணை ஆசிரியர் மெல்லினம் மாத இதழ். இதய குடிலில் குடியிருக்கும் இனிய அன்பர்களே, உதயராகம் பாடும் என் புதிய வணக்கம். அன்புடன் ஆனந்தியினுடைய தும்பியின் தூறல்கள் நூல் எனக்கு வந்த நாள் மார்ச் 11. எனக்கு ஏன் அன்னைக்கு கிடைச்சதுன்னு தெரியல. இன்விடேஷன் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அவங்க வெளியிடுற நூல்கள் 11, அதனால எனக்கு மார்ச் 11 இந்த புக்கு கிடைச்சதான்னு தெரியல. ஏற்கனவே 15 கீழ்கணக்கு நூல்கள் பார்த்திருக்கோம். இன்னைக்கு வெளியிடப்படும் நூல்கள் 15 உன் நூல் கணக்கு. எப்போதும் இயங்கிக் கொண்டிருப்பதால் எல்லா இடங்களிலும் உயரத்தில் சுவர்கடிகாரம். அந்த சுவர்கடிகாரம் என்ற கவிதைக்கு இலக்கணமாக திகழ்பவர் நூலாசிரியர் அன்புடன் ஆனந்தி அவர்கள். உடனே சுட்டு விரல் என்ன ரிமோட் கண்ட்ரோலா, பட்டு பட்டன காரியத்தை சட்டென முடிக்கின்றாய், வெற்றி கனி கொய்கின்றாய். இந்த வி அப்படின்னு பேர் வச்சாலே கஷ்டம். அல்பபெட் ஆர்டர்ல கடைசியில வரும், அதே மாதிரி இப்ப கடைசியில வரேன். இருந்தாலும் நேர மேலாண்மை எனக்கு தெரியும், குறித்த நேரத்தில் முடிச்சிருவேன். ஏர்வாடி சார் வந்திருக்கிறாரு. 90களில் ராணி சீதை ஹாலில் நடந்த கவிதை உறவு நிகழ்ச்சியில சொன்ன வரிகளை மீண்டும் சொல்ற புதிய பார்வையாளருக்கு சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏட்டினில் கவிதை வடிக்கையில் நீரோ ஏர்வாடி, இன்முகத்தோடு வங்கியின் வரவு செலவு காணும் போதோ மார்வாடி. 90களின் இறுதியில ராணி சீதை ஹாலில் கவிதை உறவு விழால வளம்புரி வார்த்தை சித்தர் வளம்புரி ஜான் வந்தார். அந்த நிகழ்ச்சியில வந்து பேசின இது. ஸோ அவர் அதே மாதிரி நம்ம மகேசன் குரலாக பேசிய மக்கள் குரல் ராம்ஜி சார் ஆகச்சிறந்த ஆளுமைகளோட மேடையை பகிர்ந்து கொள்வதில் மிகச்சிறந்த தாழ்மையான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இதுக்கு போறேன். தாத்தா ஆறுகளில் இருந்து நீர் பருகினார், அப்பா கிணற்றில் நீர் பருகினார், நாங்கள் ஆழ்துளை கிணறில் இருந்து நீர் பருகுகிறோம். அடுத்த தலைமுறை குவளையில் நீர் பருகிறது. சாயம் போகும் விவசாயம் பற்றி ஆசிரியர் அன்புடன் ஆனந்தி, வானம் நோக்கிய முகம், மழைக்கு காத்திருந்து சலித்த கணம், வழியில் விவசாயி அகம் என்று அழகாக லிமரிக்கு கவிதை படிக்கிறார் தும்பியின் தூறல்கள் நூலிலே. அதே போல எதையும் எதிர்பார்த்தால் ஏமாற்றம் தான். இவங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா அந்த பிளானிங் தான். திட்டமிட தவறுபவர்கள் தவறு செய்ய திட்டமிடுகிறார்கள். அதை ரொம்ப இலக்கணமா ரொம்ப இம்ப்ளிமெண்ட் பண்றதுல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து ஆனந்தி. அன்புடன் ஆனந்தி அன்பு பாலம் வாழ்த்துகிறது. பத்மஸ்ரீ பாலம் கல்யாணசுந்தரம் ஐயாவினுடைய வாழ்த்துக்களையும் அவர் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சோ நீங்க நிறைய எழுதுங்க, நிறைவாக எழுதுங்கள். இன்னொரு விஷயம் மட்டும் இதுல சொல்லிடுறேன். இந்த இப்ப யூகேக்கு போயிட்டு நம்ம ராஜா சார் வந்து சிம்பனி பண்ணிட்டு வந்தாரு. யுஎஸ்ல இருந்து வந்திருக்கிற அன்புடன் ஆனந்திக்கு நம்ம ராஜா வந்து வடிவமைச்சிருக்கிறார். வடிவமைப்பாளரினுடைய ஒரு பிரம்மாண்டமாக திகழக்கூடிய வடிவமைப்பாளர் கன்னிக்கோயில் ராஜா அவர்களுக்கு ராஜானாலே சொல்ல தேவையில்ல, சிறப்பு தான். ஸோ அவரோட இணைஞ்சு அவர் தான் என்னை வந்து ஆனந்தி மேடம் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அன்னைக்கு இது தொடங்கிய பயணம் தொடர்ந்து இருக்கிட்டு இருக்கு. எங்க அன்பு பாலம்லையும் அது சில வரைமுறைகள் இருக்கு பத்திரிகைக்குன்ட்டு, அந்த வரைமுறைக்கு உட்பட்டு அவங்களோட படைப்புகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா ஒரு கவிதை இருக்கும். நான் கேட்டு வாங்கின கதை தான் வந்து அந்த அவிக்கு வந்த சிந்தனை. ஸோ அதையே வந்து தலைப்பா கொடுத்து ஒரு நூலாக்கி இருக்கிறாங்க. அந்த வகையில எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, எங்க அன்பு பாலத்துக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஸோ ஓடிக்கொண்டே இரு, கொஞ்சம் கால் வலிக்கும், ஆனால் உன் கனவு பலிக்கும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுபவன் உங்கள் விருப்பத்திற்குரிய விஜயானந்த். நன்றி, வணக்கம். டோன்ட் ஜட்ஜ் த புக் பை த கவர் அப்படிம்பாங்க. ஆனா நம்ம எல்லாரும் புக்கோட கவரை பார்த்து தான் உள்ள இருக்கிறத ஜட்ஜ் பண்றோம். அது மாதிரி டைரக்டர் ஸ்ரீதர்,
அந்த வைரமுத்து இவங்களுக்கெல்லாம் பார்த்தா அந்த வரிகள் வந்து அப்படியே தூக்கி சாப்பிடும். அந்த மாதிரி ஒரு தலைப்பு கொடுப்பாங்க. அது மாதிரி எனக்கு பிடித்த தலைப்பு அடுத்த புத்தகம் அடைமழைக்குள் தனிக்குடை. அது நமக்கு நம்மளோட ஆர்வத்தையே தூண்டும் ஒரு டைட்டில். அது வந்து தன்முனை கவிதைகள்ல வெளிவரும் முதல் கன்னட மொழிபெயர்ப்பு தன்முனை கவிதைகள் நூல். மொழிபெயர்த்தவர் டாக்டர் சரளா புருஷோத்தமன் ஃப்ரம் பெங்களூர். வெளியீட்டு வாழ்த்துறை வழங்க வருகிறார் முனைவர் இரா பூங்கோதை அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயத்த காமரமணியும் இடைப்பட செய்ய வாயினும் தொடைபுணர்ந்து அருவிலை நன்கலம் அமைக்கும் காலை ஒரு வழி தோன்றியாங் என்றும் சான்றோர் சான்றோர் பாலராக என்ற சங்க தமிழன் பொன்மொழிக்கேற்ப இங்கே சங்கமித்திருக்கின்ற தமிழ் சான்றோர்களை வணங்கி மகிழ்கின்றேன். 11 நூல்கள், 11 ஆளுமைகள், அவர்களை பாராட்டுவதற்கு இங்கே எதிரிலே தமிழ் ஆர்வலர்கள், சான்றோர்கள், உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்கள் இந்த அனைவரையும் ஒன்று சேர்த்த பெருமைக்குரியவர்கள். நூலேணி பதிப்பகம் தமிழால் இணைவோம் இணைந்து நடத்தும் 11 நூல்களின் வெளியீட்டு விழா. அமெரிக்காவில் வசித்தாவிலும் மண்மனம் மாறா அன்பு உள்ளம் கொண்ட அம்மையார் அவர்கள் இங்கே பெற்றோர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். கவிஞர் அவர்களுடைய விழா குழுவுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். திட்டமிடல், அதனை தொடர்ந்து கண்காணித்தல், அது நிறைவேறும் வரை அதே எண்ணத்தோடு நிலைத்தல் என்ற வகையில் ஒரு மிகச்சிறந்த கவிஞராக, எழுத்தாளராக, நிர்வாக திறமை மிக்க கவிஞர் நெல்லை அன்புடன் ஆனந்தி இன்னும் பல நூல்கள் படைத்து தமிழ் தாய்க்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கின்றேன். அடைமழைக்குள் தனிக்குடை என்ற நூலை படித்தேன். எளிமை, இனிமை, கருத்து பொதிவு, அதிலும் இன்னொரு புதுமை, இதை கன்னட மொழியிலும் இடம்பெற்றதுதான். ஆம், கவிஞர் நெல்லை அன்புடன் ஆனந்தியின் அடைமழையில் தனிக்குடை என்ற நூல் முனைவர் சரளா புருஷோத்தமன் அவர்களின் மொழிபெயர்ப்போடு நூலுக்கு இன்னும் பெருமை சேர்க்கும் விதத்தில் அழகிய வடிவத்தில் வந்திருக்கின்ற தன்முனை கவிதை நூல். இங்கே அந்த மொழிபெயர்ப்பாளர் அம்மையார் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு உங்களுடைய அன்பார்ந்த வரவேற்பினையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். திறமான புலமையெனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும் என்ற பாரதியின் கூற்றுக்கேற்ப இந்நூல் திகழ்கிறது. நூலுக்குள் சென்றேன். ஒரே முறை வைக்காமல் படித்து முடித்தேன். கொரோனா காலகட்டத்தில் ஊரே செயலிழந்து நின்ற போது தமிழ் மட்டுமே உலகெங்கும் உலவிக் கொண்டிருந்தது. அவ்வகையில் தமிழால் இணைவோம் என்ற பேரியக்கம் உலகை தமிழால் இணைத்தது. அப்போதுதான் இந்த கவிஞர்களோடு எனக்கு கொஞ்சம் அறிமுகம். அந்த அன்பின் தொடர்ச்சி தான் இன்று நான் இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த நூலை கவிக்கலை வேந்தர் திரு சத்திய நாராயண பாலகுரு அவர்களுக்கு காணிக்கையாக்கி மகிழ்கின்றார் கவிஞர் நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்கள். அவரது மணமகள் உரையில் அவர் கடந்து வந்த பாதையில் கண்டெடுத்த முத்துக்கள், கவிதை நூல்கள் நீங்கள் அதில் அறிந்து கொள்ளலாம். அமெரிக்காவில் இருந்து வெளிவரும் முதல் தன்முனை மொழிபெயர்ப்பு நூல் என்ற பெருமைக்குரிய அடைமழையில் தனிக்குடை என்ற நூலை வெளியிடும் மகிழ்ச்சியான இந்த வாய்ப்புக்கு இங்கே நூலாசிரியர் அவர்களுக்கும் திருமிகு கன்னிக்கோயில் ராஜா அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நூலை பற்றி 57 பக்கங்கள், அழகான அட்டைப்படம், நல்ல வடிவமைப்பு, 25 பொன்னான கவிதைகள், எடுத்தோம் படித்தோம் என்ற எளிமை, எதிர்பக்கத்தில் கவிதையின் கன்னட மொழிபெயர்ப்பு, இப்படிப்பட்ட கவிதையின் கருப்பொருள் அதைவிட சிறப்பு. முதல் கவிதையில் நம் பண்பட்ட கலையான கோலம், கோலத்தில் சேர்க்கும் பச்சரிசி மாவு எறும்புகளுக்கு உணவாகும் ஒரு மனிதநேய வெளிப்பாடு,
வண்ண கோலத்தில் அழகியல், மா கோலத்தில் தமிழனின் மனிதநேயம். கவிஞரின் எண்ணமும் அப்படியே. வாஞ்சையுடன் போட்ட வாசல் கோலம், வட்டமிட்டு உண்ணும் எறும்பு கூட்டம், பக்கம் 8ல இருக்கு. அடைமழையில் தனிக்குடை, காளானடியில் எறும்பு கூட்டம். மழை காலத்தில் எறும்பிற்கு அடைக்கலம் காளான் என்ற மனிதநேய வெளிப்பாடு இங்கே வெளிப்படுகின்றது. நூலின் தலைப்பும் அதுதான். இப்படி கவிதைகள் முழுவதும் ஒரு கருத்து நயத்தோடு அமைகின்றது. காகித கப்பல் விடும் சிறுமியின் மனமகிழ்வு, காதலின் தனித்துவம், மழை பொழிவு, உயிர்ப்பின் உன்னதம், பட்டினி வயிற்றுக்கு பசியாற்றும் மனித நேயம். நம்ம வேண்டான்னு தூக்கி போடுறது எப்படி ஏழையினுடைய வயிற்றுக்கு உணவாக பயன்படுகிற என்ற ஒரு மனித நேயம் அங்கே வெளிப்படுகின்றது. கொட்டி இருந்த இலைகளில் ஒட்டி இருந்த பருக்கை, பட்டினி வயிற்றுக்கு கிடைத்த பாயச பாதாம் பருப்புகள் என்ற கவிதை அது. வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்ற பாரதியா இவர். தன்னிலை உணராத தரிகட்ட செயல்கள் எதிர்கால கேடு என்ற இன்றைய நிலைமையை படம்பிடித்து காட்டுகின்றது இவரது எண்ணம். இவரது அறச்சீற்றம், அன்பின் வலிமை, ஏழையின் சிரிப்பு, அன்பின் புரிதல், இயற்கை, வாழ்வின் யதார்த்தம் என கவிதைக்கு மேலும் இவருடைய கருத்து சரிவு 4 வரிகளில் அழகூட்டி செல்கின்றது. நிறைவாக, வாழ்க்கை முழுக்க அவசர ஓட்டம், நின்று நிலைத்திட முடியும் கூட்டம், அம்மாவின் பூரிப்பு, தமிழின் இன்பம், முதலாளி தொழிலாளனுடைய மனப்பான்மை, இப்படி எடுத்து செல்கின்றது இந்த கவிதை நூல். சென்றது மீளாது, இனி வருவதை எதிர்கொள் என்ற அவருடைய மனப்பான்மை, அழுக்காறு கொள்ளாதே, உடல் உழைப்பு, உடல் பாதுகாப்பு, இப்படி இன்னும் சில. அதே போல கல்வியின் சிறப்பை, களவாட முடியா கல்வியே இருள் நீக்கும் ஒளி என்கிறார். அது வெகாமை வேண்டும் என்ற குரலுடைய கருத்து இவருடைய நூலிலே வெளிப்படுகின்றது. குருதி கொடை, உறுப்பு தானம், சரித்திரம் படைக்க இலக்குவை என்று முடிகிறது இந்நூல். சராசரி வாழ்வை சரித்திரமாக்கு, சந்ததி போற்றிடும் இலக்காய் மாற்று என்ற நிறைவான கவிதை. இலக்கினை நோக்கி அவர் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். அன்புடன் ஆனந்தியும் அவருடைய இலக்கும் அதுதான். எண்ணிய எண்ணியாங்கு அடைந்து உயர்ந்து சிறந்திட கவிஞர் அன்புடன் நெல்லை ஆனந்தி அவர்களை வாழ்த்தி வணங்கி உங்கள் அனைவர் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த புத்தகம் உதிரும் உயிர்த்துளி. பேரை என்னவோ பண்ணது இல்லையா, புதுசா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. ஹைக்கூவில் தமிழுக்கு தாய்மொழியான கல்வெட்டு தமிழில் அமெரிக்காவில் இருந்து வெளிவரும் முதல் நூல். மொழிபெயர்ப்பாளர் எழுத்தாளர் கன்னிக்கோயில் ராஜா அவர்கள். இந்நூலினை வெளியிடுபவர் தலைமை ஆசிரியர் புனிதா சுப்பிரமணியம். அமுதான தமிழே நீ வாழி, என் ஆவியிலே கலந்து நாவினிலே தவழும் அமுதான தமிழே நீ வாழி. இங்கு வருகை தந்திருக்கும் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். கடல் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் மலேசிய தமிழச்சி அப்படின்னு பெருமையா சொல்லிக்கலாம். உண்மையிலே சொல்றோம், அந்த தமிழ் சொல்லும் போதே நம்ம அது ரத்தத்துல ஊறிய ஒன்று. அந்த தமிழ் என்னை இன்றைக்கு இந்த இடத்துல நிற்க வைத்திருக்குன்னா அது தமிழ் மொழிதான். மொழிதான் காரணம். இந்த தமிழால் தான் இன்றைக்கு நான் ஒரு தமிழ் ஆசிரியை. மலேசியாவில் இயங்கிக் கொண்டிருக்கும் 523 தமிழ் பள்ளிகளில் தமிழ் பள்ளிகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த தமிழ் பள்ளியில் நான் தமிழ் ஆசிரியராக 22 ஆண்டு காலம் பணிபுரிந்து வருகிறேன். தற்பொழுது நான் தமிழ் பள்ளியில் தலைமை ஆசிரியராகவும் இருக்கிறேன். 524 தமிழ் பள்ளிகளில் உள்ள தமிழ் பள்ளிகளில் ஒரு தலைமை ஆசிரியராக இருக்கின்றேன். என்னை இங்க நிக்க வைத்ததுக்கு முதல் காரணம் எனது அருமை சகோதரர் திரு கன்னிக்கோயில் ராஜா அவர்கள். ஒரு மாநாட்டுல சந்தித்தோம், குழந்தைகள் மாநாட்டுல சந்தித்தோம். 2019 திண்டுக்கல்ல சந்தித்தோம். அவர் மூலமாக எனக்கு அறிமுகமானவர் தான் என்னுடைய அருமை சகோதரி திருமதி ஆனந்தி அவர்கள். இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன்னா அதுக்கு சகோதரி ஒரு காரணம்.
ஏன்னா நான் இப்பதான் ஜனவரி மாதம் தான் நான் சென்னைக்கு வந்துட்டு போனேன். அப்ப சாத்தியம் இல்லை அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். இருந்தாலும் என்னை இங்க இழுத்து இன்றைக்கு கொண்டு வந்திருக்குன்னா அது நம்மளோட தமிழ் தான் காரணம். ஏன்னா நம்மளோட மொழி நம்ம மக்களுக்கு நாங்க வந்து 4வது தலைமுறை மலேசியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். 4வது தலைமுறை. இன்றைக்கு வந்து நம்மளை இணைக்குதுதான். கடல் கடந்து எத்தனையோ ஆண்டுகள் போயிட்டோம். 4வது தலைமுறையாக இருந்தாலும் நம்மளை இங்க இணைப்பது நம்மளோட தமிழ் மொழி தான். நம்மளோட தமிழர்களுக்குள்ள அந்த ஒரு பாரம்பரியம் எங்க போனாலும் நம்மளோட கோயில கொண்டு சென்றோம். அடுத்தது நம்மளோட மொழியை கொண்டு சென்றோம். அதனாலதான் இன்றைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா பல நாடுகள்ல தமிழ் மொழி இருக்கு. தமிழ் பேசுறவங்க இருக்கோம். மலேசியாவில இருக்கோம், அமெரிக்காவில இருக்கோம். அடுத்தது பர்மா, சிங்கப்பூர், ஆப்பிரிக்காலே இருக்காங்க. ஆனா அங்க ஒரு என்ன சொல்ல ரொம்ப கவலைக்கிடமான ஒரு விஷயம் என்னன்னா அங்க உள்ளவர்களுக்கு தமிழ் பேச தெரியாது. ஆனா ஒரு தமிழர்கள் இங்க இருந்து பல நாடுகளுக்கு போகும்போது அவங்களும் 5வது தலைமுறை அங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பதான் சமீபத்துல அவங்க சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆன்லைன்ல நாங்க வந்து தமிழ் சொல்லிக் கொடுக்குறோம், எப்படி பேசணும்னு சொல்லிக் கொடுக்குறோம். எல்லாம் வந்து சின்ன பிள்ளைகள் இல்ல, எல்லாரும் 60-70 குழந்தைகள், 70 வயதை கடந்த குழந்தைகள் தான் நான் சொல்லுவேன். அவங்க அவ்வளவு ஆர்வமா வந்து எப்படி பேசணும், கலாச்சாரத்தை அவங்க வந்து நம்மளோட கலாச்சாரத்தை என்ன சொல்லுவாங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் வராங்க. ஆனா நம்ம அந்த மொழி பேசத்துல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம சொல்லித்தரோம், அவங்க தடுமாறி தான் பேசுறாங்க. ஆனா அதான் சொல்றாங்க, அந்த மழலை சொல் வந்து 60-70 வயது குழந்தைகள்கிட்ட நாங்க பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு, வலியா இருந்துச்சு. அந்த நிலைமை வந்து மலேசியாவில இல்லை. ஏன்னா அதை நாங்க எப்படி காத்து கொண்டு வருகிறோம் என்றால் தமிழ் பள்ளிகள் வாயிலாக தான் நாங்க அதை காத்து கொண்டு வருகிறோம். ஆகவே இந்த நூல் வந்து நான் இன்னொன்னு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். ஆனந்தி அக்கான்னு கூப்பிட்டா உங்களுக்கு பிடிக்காது. ஆனந்தி அவர்கள்கிட்ட வந்து நான் சொல்லிக்கொள்ள என்ன கேட்கிறேன்னா, நிறைய எழுதுறாங்க. இன்னொன்னு என்னன்னா அடுத்து வந்து என்ன செய்யறாங்கன்னா அந்த குழந்தைகள் லாலிபாப் சிறுவர் உலகம் சொல்லிட்டு நம்ம கோவிட் டைம்ல அது வந்து ஆரம்பித்தாரு ஐயா திரு கன்னிக்கோயில் ராஜா அவர்களும் ஆனந்தி அவர்களும். அத நீங்க பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகள் அவங்க கையாளும் அந்த விதம் அவ்வளவு அருமையா இருக்கும். அதனாலதான் நினைக்கிறேன் அவங்களுக்கு அன்புடன் ஆனந்தின்னு வச்சது மிக மிக சரியான ஒரு பெயர், அன்பு. அவங்க பேசுறது அவ்வளவு அன்பா பேசுவாங்க. பிள்ளைகள் குழந்தைகள் தவறு செய்தாலும் அவங்க அந்த சொல்ற விதம் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து எப்போதும் ரொம்ப சைலண்டா தான் இருப்பேன், அந்த ஆன்லைன் நிகழ்ச்சியில இருப்பேன். ஆனா நான் இருக்கிறத காட்டிக்கவே மாட்டேன். ஏன்னா நான் எப்போதுமே வந்து இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் அங்க பேசுறது ரொம்ப குறைவு. அண்ணகிட்ட நான் கேட்டேன் 2 நாள் முன்னுக்கு பேசணுமான்ட்டுன்னு, ஒண்ணுமே பதில் சொல்ல. இப்ப காலையில வந்து கேட்டேன், உங்களுக்கு என்ன தோணுதோ பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர்களுக்கு வந்து வாழ்த்துறேன். ஏன்னா இது வரைக்கும் நினைக்கிறேன் நான் ஒரே ஒரு நூல் தான் எழுதியிருப்பேன். அதுவும் வந்து ஒரு கட்டாயத்தின் பேர்ல தான் ஒரு எழுத்தாளர் பற்றி நான் எழுதியிருக்கேன். ஆனா எப்படி இவ்வளவு புத்தகங்கள் அவங்க எழுதுறாங்கன்னு எனக்கு தெரியல. அடுத்தது இதை வடிவமைத்தது கேட்டேன் அவர்கிட்ட, இன்னும் சரக்கு இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா இவ்வளவு வந்து விதவிதமா இருக்கு, எதுவுமே வந்து ஒன்றுக்கும் மற்றொன்றுக்கும் தொடர்பு இல்லாம இருக்கு, அவ்வளவு அருமையான இருக்கு. அவரு சொன்னாரு இல்லையா அந்த கஷ்டம் எனக்கும் தெரியும். ஏன்னா நானும் எனக்கு ரொம்ப இந்த என்ன சொல்லுவாங்க இந்த டைப் பண்றது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் செய்திருக்கேன், புத்தக வடிவமைப்பு எல்லாம் செய்திருக்கேன். அவர் சொன்ன அது வந்து என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. இது இங்க வைங்க, அது அங்க வைங்க, சொல்றது சுலபம்னு. ஆனா அது செய்யறது எவ்வளவு கஷ்டம், அது அந்த கணினியில செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இருவருக்குமே வந்து என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவங்களுக்கு இந்த மேடையில நான் ஒரு சிறப்பு செய்யணும்னு ஆசைப்படுறேன். உங்களோட அனுமதியோடு நன்றி, வணக்கம். இப்போ இந்த இதுல வந்து என்னோட கணவரையும் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவேன். அவர் இல்லைன்னா இந்த மேடையில நான் இல்லை. ஏன்னா அவருக்கும் என்ன சொல்லுவாங்க என்னோட துறைக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் வந்து ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்யறாரு, நான் ஒரு தமிழ் பள்ளி ஆசிரியரா இருக்கேன். இன்றைக்கு ஒரு பட்டதாரி ஆசிரியராக இப்பொழுது நான் ஒரு PhD செய்து கொண்டிருக்கிறேன். அதுக்கு முழுக்க காரணம் என்னோட கணவர் தான். இவ்வளவு தூரம் என் கூட வந்திருக்காரு. அவரையும் மேடையில அவங்க இருவருக்கும் சிறப்பு செய்யும் போது இருக்கணும்னு ஆசைப்படுறேன். வாங்க. உங்கள் அனுமதியோட ஒரே ஒரு வார்த்தை தான். எனக்கு ஆக்சுவலி இன்னொரு நிகழ்ச்சி ஏற்பாட்டில் இருக்கேன். பட் ஆனந்தியோட அன்பு அழைப்பு தான் என்னை இங்கே வர வச்சுது. அங்கே போய் நான் நிற்க வேண்டியவன்.
எனக்காக கொஞ்சம் வாங்கன்னாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷமாக பழகிட்டு இருக்கோம் நாங்கள் ஜூம் மீட்டிங் மூலம். அதனால் வரணும்னு ஆசைப்பட்டேன், வந்திருக்கேன். அவங்களுடைய சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா முயற்சிகளும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. அடுத்து சுரரை போற்று என்ற பாரதியின் புதிய ஆத்திசூடியிலிருந்து ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்ட புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தை வெளியிடுபவர் கலைமாமணி ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. போற்றுதலுக்கும் பாராட்டுக்கும் உரிய என்னுடைய அன்பு சகோதரி ஆனந்தி அவர்களுடைய இந்த நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமை அடைகிறேன். நான் நினைத்தேன் தாமதமாக வந்துவிட்டேனோ என்று. ஆனால் அவ்வளவாக தாமதம் இல்லை. எனக்காக நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்ததில் எனக்கு மகிழ்ச்சி. அன்புடன் ஆனந்தி அவர்களை பற்றி நான் நிரம்ப கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்களுடைய கவிதைகளையும் அவரையும் முகநூலில் நான் பார்த்திருக்கிறேன். முகநூலில் அவருடைய கவிதைகளை நான் பார்த்து ரசித்திருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் அவருடைய கவிதைகளுக்கு நான் ஒரு ரசிகன். ஐயா கவிஞர் வாலி அவர்களை ஒன்று சொல்வார்கள், யார் ஒருவர் மிகச்சிறந்த ரசிகராக இருக்கிறாரோ அவர்தான் மிகச்சிறந்த கவிஞராகவும் ஆக முடியும் என்று சொல்வார். கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதையை, வாலி அவர்களுடைய கவிதையை நான் கல்லூரியிலும் பள்ளியிலும் படித்த காலங்களில் ரசித்த காரணத்தினால்தான் நான் ரசிக்கக்கூடிய ஒரு கவிஞராக மலர முடிந்தது. இன்றைக்கு தானே எழுதி தானே ரசித்துக் கொண்டிருக்கிற கவிஞர்களுக்கிடையே மற்றவர்கள் எழுதுவதை ரசிக்கிறவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு பல்வேறு எடுத்துக்காட்டுகள் வாலி அவர்கள் தன்னையே சொல்லிக் கொள்வார். நான் மிகச்சிறந்த கவிஞராக உருவானதற்கு காரணமே பல கவிதைகளுடைய ரசிகனாக நான் இருந்தது என்பதுதான். அந்த வகையில் அன்புடன் ஆனந்தி அவர்களுடைய கவிதைகளை நான் ரசிப்பதுண்டு. அதேபோல் அவரை பார்ப்பதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னவென்றால், அவர் படத்தில் எப்படி இருக்கிறாரோ நேரிலும் அப்படித்தான் இருக்கிறார். அதேபோல எந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதாக இருந்தாலும் எப்படி இருக்கிறாரோ அப்படி இருக்கிற படத்தை தான் அவர் கொடுக்கிறார். ஆனால் என்னை பொறுத்தவரை நான் படங்கள் கேட்கிற போது என்னுடைய இளமை காலத்து படங்களை கொடுத்து விடுவேன். அழைப்பதிலும் வெளியில் இருக்கிற பேனர்களிலும் அந்த படத்தை போட்டு விடுவார்கள். ஆனால் நிகழ்ச்சிக்கு போகும்போது என்னை யாரும் வரவேற்க மாட்டார்கள். ஏனென்றால் படத்தில் இருக்கிறவர் இன்னும் வரவில்லை என்று கூட்டத்தில் காத்திருப்பார்கள். ஆகவே இன்றிலிருந்து நான் ஒரு முடிவு பெற்றிருக்கிறேன். எப்படி தோன்றுகிறேனோ அப்படி இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட படங்களை தர வேண்டும் என்று. ஆனந்தி அவர்கள் தோன்றுவதிலும் சரி துலங்குவதிலும் சரி அதே பண்புடன் இருக்கிறார். எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால், அந்த பெயர் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஆனந்தி என்கிற அற்புதமான பெயரை விட்டிருக்கிற பெற்றோர்களுக்கு முதலில் பாராட்டுகள். இரண்டாவது, ஒரு அன்புடன் என்று சொன்ன அந்த அடைமொழி இன்னும் சிறப்பு. எல்லாவற்றையும் மிக சிறப்பு நெல்லை என்பதுதான். என்றால் என்னை எல்லோரும் ராமநாதபுரம் ஏர்வாடி என்று நினைத்துக் கொண்டிருக்கிற போது, நான் ஏர்வாடி என்பது நெல்லை மாவட்டத்து ஏர்வாடி. ஆகவே நெல்லை மாவட்டத்து ஏர்வாடிக்காரர்களை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம், ராமநாதபுரத்து ஏர்வாடி பார்த்து தான் பயப்பட வேண்டும். அந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சி அற்புதமான நிகழ்ச்சி. இதில் ராம்ஜி அவர்கள் இரண்டாவது அவருடைய பெயரை போட்டிருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் அவரை காட்டிலும் எனக்கு வயது வேண்டுமானால் அதிகமாக இருக்கலாம். ஆனால் பத்திரிகை அனுபவத்திலும் பேச்சிலும் எழுத்திலும் அவர் என்னோட சீனியர். அவர்தான் முதல் நூலை வெளியிட்டிருக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் என்னுடைய பெயர் வந்திருக்க வேண்டும். ஆனாலும் எனக்கு ஒரு ஆறுதல் என்னவென்றால், அவரை முதலில் பேசவிட்டு என்னை இரண்டாவதாக பேசவிட்டால் நான் ஈடுபட்டிருக்க மாட்டேன். அதற்காக முதலில் போட்டிருக்கிறார்கள், தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தேன். ஆனாலும் கூட நான் சற்றுல ரொம்பவே தாமதமாக வந்ததற்காக வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனந்தி அவர்களே இதில் ஒரு ஆறுதலாக ஒரு கவிதை தந்திருக்காங்க. ஓயாத ஊடல், ஒரு நிமிட சமரசம், ஓயாத ஊடல் ஒரு நிமிட சமரசம் மன்னிப்பு என்று ஒரு கவிதை எழுதியிருக்கிறார்கள். ஓயாத ஊடலாக இருந்தாலும் ஒரு நிமிடத்தில் சமரசம் செய்து கொள்ளலாம் மன்னிப்பு என்கிற ஒரு வார்த்தையில்
ஆகவே உங்களிடமும் அவரிடமும் என்னுடைய மன்னிப்பை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ராம்ஜி அவர்கள் மிக அற்புதமாக பொழிவாற்றியிருப்பார். மிக அற்புதமான செய்திகளை எல்லாம் பகிர்ந்து கொண்டிருப்பார். அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். இந்த நிகழ்ச்சியில் ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால் 11 நூல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த 11 நூல்களையும் வெளியிடுகிறவர்கள் அத்துணை பேரும் வந்திருக்கிறார்கள் என்பதே ஒரு பெரிய சிறப்பு. இந்த சிறப்பை நான் கெடுத்து விடுவேனோ என்கிற பயம் எனக்கு புறப்படுகிற நேரத்தில் இருந்தது. இந்த நிகழ்ச்சி மாலையில் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். நல்ல வேளை ராஜா அவர்கள் தொலைபேசி உடனே புறப்பட்டு வர சொன்னார்கள். நாங்கள் அங்கிருந்து வந்துவிட்டோம். பேராசிரியர் தமிழீழன் அவர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். நடமாடும் நூலகமாகவே என்னோடு பயணிக்கிற அன்பு சகோதரர் மதியழகன் அவர்களும் இருக்கிறார்கள். மதியழகனும் தமிழியலும் கலந்து கொள்கிற விழா என்றால் கவிதை உறவு அமைப்பே கலந்து கொள்கிற ஒரு விழா. அந்த அளவுக்கு கவிதை உறவுகள் இங்கே கூடியிருக்கிறார்கள். மேடையில் அமர்ந்திருக்கிற பெருமக்களை எல்லாம் பார்க்கிறேன். சத்யநாராயணராஜ் பாலகுரு அவர்கள் இருக்கிறார்கள். கல்வியாளர் கல்யாண சுந்தரம் அவர்கள். கல்யாண சுந்தரம் அவர்களுடைய முதல் நூலுக்கு அணிந்துரை வழங்கிய பெருமை எனக்கு உண்டு. அந்த வகையில் மீனா திருப்பதி அவர்கள், கழுதகை நண்பர் தாமோதரன் அவர்கள், காவிரி மைந்தன் அவர்கள், விஜய் ஆனந்த் அவர்கள், பூங்கோதை அவர்கள், புனிதா சுப்பிரமணியம் அவர்கள், இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற பானுமதி அவர்கள், எல்லோருக்குமே என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலம் மிக குறைவாகவே இருக்கிறது. அதிகமாக பேச வாய்ப்பில்லை என்றாலும் கூட இந்த நிகழ்வின் மகிழ்வை நான் கெடுத்து விடக்கூடாது. என்னுடைய நண்பர் மோகன் அவர்கள் ஒரு கவிதையை சொல்வார்கள். ஐ திங்க் சுப்பிரமணிய ராஜா சொன்ன கவிதை என்று நினைக்கிறேன். 4 வரிதான் படிப்பேன் என்றால் 4 அடியார் படி, 3 வரிதான் படிப்பேன் என்றால் சிந்தியல் வெண்பா படி, 2 அடிகள் தான் படிப்பேன் என்றால் திருக்குறளை படி, 1 அடிதான் படிப்பேன் என்றால் ஆத்திச்சூடி படி, ஒரே அடியாக ஒன்றுமே படிக்க மாட்டேன் என்றால் எப்படி என்று அந்த கவிதை படித்தேன். ஒரு அருமையான ஒரு கவிதை. அதிகமாக படிக்க நேரமில்லை என்றால் 4 அடியார் படியுங்கள், இல்லை என்றால் சிந்தியல் வெண்பா படியுங்கள், இல்லை என்றால் குறள் இருக்கிறது, குறள் கூட 1.25 அடிதான், அதுவும் முடியாது என்றால் 1 அடி படியுங்கள், அதுவும் இல்லை என்றால் எப்படி என்கிற ஒரு கவிதை போல எதை சுருக்கமாக சொல்கிறோமோ அது எடுபடும் என்கிற ஒரு சூழல் இருக்கிற நேரத்தில் ஆத்திச்சூடி என்பது பெரிதும் வரவேற்கப்பட்ட ஒரு வரியாக இருந்தது. ஒரு ஆணையாக அது விளங்கிய காரணத்தினால் அது பெரிதும் எடுபட்டது. ஆத்திச்சூடியை பற்றி எத்தனை பேர் எழுதியிருக்கிறார்கள், எத்தனை பேர் ஆத்திச்சூடி எழுதியிருக்கிறார்கள் என்று நண்பர் தமிழீழன் அவர்களிடமும் மதியழகரிடமும் நான் அடிக்கடி கேட்பதுண்டு. ஒவ்வொருவரும் ஒரு கணக்கு சொல்வார்கள். ஒருவர் 180 என்கிறார், ஒருவர் 70 என்கிறார். எத்தனை இருந்தாலும் கூட ஆத்திச்சூடி என்பது ஒரு எளிதாக விளங்கக்கூடிய ஒரு நல்ல வடிவம் என்பதால் அது வெற்றி பெற்றிருக்கிறது. அதிலும் பாரதியாருடைய ஆத்திச்சூடி என்பது மிகுந்த புகழ்பெற்ற ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. இந்த படைப்பில் சூரரை போற்று என்கிற ஒரு சொல் இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், சூரரை போற்று என்று ஒரு திரைப்படம் கூட வந்திருக்கிறது. அந்த அளவுக்கு வீரர்களை போற்ற வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் துணிச்சலோடு இருக்கிறவர்களை மட்டுமல்ல, திண்மையோடு இருக்கிறவர்களையும் பாராட்ட வேண்டும், போற்ற வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருள். இதில் நிறைய அவருடைய பாடல் வரிகளை எல்லாம் எடுத்து அவர் எழுதியிருக்கிறார். நான் ஒன்றை மட்டும் எடுத்துக்கொள்கிறேன். இதில் உடலினை உறுதி செய் என்கிற ஒரு ஆத்திச்சூடியை எடுத்து, உடலினை உறுதி செய் என்றாலே நமக்கு புரிந்துவிடும், புரியாதவர்களுக்கு புரியும் வழியாக மிக அழகாக ஒன்றை சொல்லியிருக்கிறார். பொதுவாக விளக்கம் சொல்லுகிற போதுதான் எதை விளங்கி இருக்கிறோமோ அது மறந்து போய்விடுகிறது என்று சொல்வார்கள். சத்யராஜ் கூட ஒரு படத்தில் சொல்லுவார், உனக்கு விளக்கம் சொல்லியே நான் ஓஞ்சி போயிட்டேன் அப்படிப்பார். சில நேரங்களில் எளிதாக போகிற ஒரு விஷயத்தை விளக்கம் சொல்லுகிற போது விளங்காமல் போய்விடுகிறது என்ற சூழ்நிலையில் உடலினை உறுதி செய் என்பது விளங்காது என்பதற்காக எத்தனை இன்னும் அதிகமாக எளிமையாக எப்படி சொல்ல முடியும் என்று ஆய்ந்து, ஆரோக்கியமே என்றும் ஆதார செல்வம், இதை விட சுலபமாக சொல்லவே முடியாது. ஆரோக்கியமே என்றும் ஆதார செல்வம், உடலினை பராமரித்து உலகை வெல்வோம் என்று மிக எளிமையாக இந்த கவிதையில் தந்திருக்கிறார்கள். கவிதையுடைய வெற்றி என்பது எளிமைதான் என்பதை மகாகவி பாரதி உணர்த்தியிருக்கிறார். அதுவரை செய்யுளாக இருந்த ஒரு சிறந்த வடிவத்தை பாட்டாக பாமரனுக்கும் கொண்டு போன ஒரு பெருமை பாரதியாருக்கு உண்டு. அந்த வகையில் பாரதியாருடைய வரியையே மிக எளிமையாக அம்மா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதுபோல எல்லா கவிதைகளும் மிகச்சிறப்பாக 4 வரிகளில் அவர்கள் புலப்படுத்தியிருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய பாராட்டு. இதை சொல்லுகிற போது எனக்கு ஒரு நினைவுக்கு வருகிறது. நான் வணங்குகிற ஸ்ரீ அரவிந்தர் அன்னை ஒன்றை சொல்வார்,
உடலும் உயிரும் ஒன்றுக்கொன்று வழங்கப்பட்டிருக்கிற ஒரு பரிசு என்று சொல்வார். உடலும் உயிரும் ஒன்றுக்கொன்று வழங்கப்பட்டிருக்கிற ஒரு பரிசு. இட் இஸ் a compliment to each other என்று அவர் சொல்கிறார். உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று திருமூலரும் சொல்கிறார். ஆகவே உயிரை பாதுகாக்க வேண்டும் என்றால் உடலை பாதுகாக்க வேண்டும், உடல் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் உயிர் இருக்க வேண்டும் என்பதைப் போல இரண்டும் ஒன்றுக்கொன்று வழங்கப்பட்டிருக்கிற ஒரு சிறந்த பரிசு. இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய மகத்தான ஒரு செய்தி இதுவாக இருக்கிறது. இன்றைக்கு இளைஞர்கள் வாழ்க்கையை அனுபவிக்கிறோம் என்பதற்காகவும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் குடிக்கிறார்கள், துன்பத்தில் உழன்றாலும் குடிக்கிறார்கள், சந்தோஷத்தையும் குடியில் கொண்டாடுகிறார்கள், துக்கத்தையும் குடியில் கொண்டாடுகிறார்கள். ஆகவே அவர்களுடைய மரணம் என்பது மிக எளிதாக போய்விடுகிறது. எனக்கெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சி என்பது ஒழுக்கம் என்பது நம்முடைய உயர்வு தருகிறது என்பதற்கெல்லாம் அப்பால் உடலினை உறுதி செய்கிறது, நம்முடைய வாழ்நாளை அதிகரிக்க செய்கிறது. இன்றைக்கு இளைஞர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்கான எண்ணற்ற செய்திகளை சொல்லி தந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த நாளில் வெற்றி பெற வேண்டும், ஜெயித்து காட்டுவோம் என்கிற அந்த யோசனைகள் யாருக்கும் சொல்வதில்லை, அதற்கான பயிற்சிகளும் இல்லை. அன்றைக்கு பெரியவர்களிடம் இருந்த ஒழுக்கம் என்பது இன்றைக்கும் ஆயுளோடு நிரம்ப பேர் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறது. ஆகவே இன்றைக்கு இருக்கிற முதியோர்களிடமிருந்து ஒழுக்கத்தை கற்றுக்கணும். அப்போதெல்லாம் 1-2 முதியவர்கள் தான் தவறு செய்வார்கள். இன்றைக்கு இளைஞர்கள் பெரும்பாலும் தவறு செய்கிறார்கள். நான் சில நேரங்களில் வாகனங்களில் சென்று கொண்டிருக்கிற போது பார்ப்பதுண்டு, இந்த மதுபான கடைகளில் மிக அதிகமாக இளைஞர்கள் தான் நின்று கொண்டிருக்கிறார்கள். வீடு திரும்புகிற போது அவர்கள் பைகளில் அதையும் வைத்துக் கொண்டு போகிறார்கள், அந்த லேப்டாப்போடு இதுவும் சேர்ந்து பயணிக்கிறது என்றெல்லாம் பார்க்கிற போது உடலினை உறுதி செய் என்கிற இந்த பாரதியுடைய குரலை, இந்த வரியை நாம் எல்லோருக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதை மிக எளிதாக தந்திருக்கிறார்கள். ஏனென்றால் வாழ்க்கை என்பது ஒரு முறைதான் நமக்கு கிடைக்கிறது. இதை நல்ல முறை வாழ்ந்து தீர வேண்டும் என்கிற கட்டாயத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் அரிய செய்திகளை எல்லாம் தொகுத்து மிக எளிமையாக அவர்கள் தந்திருக்கிறார்கள். இன்னும் பலவற்றை குறித்து கொண்டு வந்திருந்தேன், ஏனென்றால் தாமதமாக வந்த நானே நேரம் அதிகம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. மிகச்சிறந்த நூல்களை தந்திருக்கிறார். பொதுவாக ஆண்டுக்கு ஒரு நூல்கள் தருவது என்பதே மிகவும் சிரமம். ஆனால் 11 நூல்களை ஒரே நேரத்தில் தருகிறேன். சகோதரியை பார்த்து பெருமைப்படுகிறேன். இந்த பிரசவத்தை பார்ப்பதற்காக அவர்கள் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். இந்த குழந்தைகள் எல்லாம் அவர்களுடைய பேர குழந்தைகள் என்று கூட சொல்லலாம். என்னுடைய நண்பர் தமிழியலன் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். மாதந்தோறும் 27ஆம் தேதி ஒரு நூல் வெளியிடுகிறார். இதை சொல்லுகிற போது எனக்கு ஒரு சம்பவம் நினைவு வருகிறது. பொதுவாக அலுவலகங்களில் பணியாற்றுகிறவர்கள் இலக்கிய பணிகளில் ஈடுபடுகிற போது அவர்களுக்கு ஏராளமான சிரமங்கள் ஏற்படுவது உண்டு. அன்புடன் ஆனந்தி அவர்களும் ஒரு அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்கிற செய்தி எனக்கு மகிழ்ச்சி தருகிறது. அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டே இலக்கியத்திற்கும் தன்னுடைய பங்களிப்பை தருகிறார். எனக்கும் வங்கியில் ஒரு அனுபவம் ஒன்று இருக்கிறது. நீண்ட காலத்திற்கு பிறகு வட இந்தியர்கள் தான் பொதுவாக எங்களுடைய தலைமை அலுவலகத்திற்கு வருவார்கள். ஒரு பெண்மணி தமிழகத்தில் இருந்து பம்பாயிலிருந்து மாற்றுதலாகி இங்கே வந்தார், பதவி உயர் பெற்று. அவர் தமிழ் பெண்ணாயிட்டு அவருக்கு சில நூல்களை வழங்கலாம் என்பதற்காக நான் எழுதிய ஒரு 10 புத்தகங்களை எடுத்து அவருக்கு கொடுக்க சென்றிருந்தேன். அதுவே கொழுப்பு, நான் அதை தந்திருக்க வேண்டியதில்லை. அந்த அம்மா மகிழ்ச்சி அடைவார்கள், பெருமை அடைவார்கள் என்று சொல்வதற்காக அந்த நூலை நான் எடுத்து கொண்டு போயிருந்தேன். அந்த நூலை வாங்கிய உடனே அவர் சொன்னார், இதுதான் உங்களுடைய வேலையா என்று கேட்டார். இதை மட்டும்தான் நீங்கள் செய்கிறீர்களா என்ற அதிகார தோரணையில் கேட்டபோது நான் சொன்னேன், நான் ஒரு தவறை செய்துவிட்டேன், உங்களுக்கு 10 நூல்களை கொடுத்தது தவறு என்று நினைக்கிறேன். நான் ஏற்கனவே 40-50 நூல்கள், அப்போ 50 தான் எழுதினேன், இப்போ 130 கணக்கு. அந்த 50 நூல்களையும் நான் உங்களுக்கு தந்திருந்தால் இதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்ற குற்றச்சாட்டை காட்டி ஒரு மெமோ தந்திருப்பீர்கள், அல்லது கண்காணாத இடத்திற்கு என்னை மாறுதல் செய்திருப்பீர்கள். அந்த தவறை செய்யாமல் நல்ல வேளை 10 தந்தேன் என்று சொன்னபோது அவர் வியந்து போனார். அவருக்கு ஒரு அதிர்ச்சி. பொதுவாக உயர்ந்த பதவிகளில் இருக்கிறவர்கள் தனக்கு கீழ் இருக்கிற அதிகாரிகளோ அல்லது ஊழியர்களோ பதில் சொல்லுகிற போது அதை விரும்ப மாட்டார்கள். ஆனால் நான் ஒரு எழுத்தாளன் என்கிற முறையில் ஒரு கம்பீரமாக அதற்கு ஒரு பதிலை சொன்னேன். அவரிடம் சொன்னேன், நான் பணியாற்றுகிற அலுவலகத்தில் இருக்கிற அந்த பொது மேலாளருக்கு தொலைபேசி, என்னுடைய பணி எப்படி, எவ்வளவு வணிக திறனை மேம்படுத்தியிருக்கிறேன், எவ்வளவு டெபாசிட் கொண்டு வந்திருக்கிறேன், எவ்வளவு பணிகளை செய்திருக்கிறேன் என்பதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள், அதற்கு பிறகு என்னோடு பேசுங்கள் என்று விரட்டென்று வெளியே வந்து விட்டேன். மறுநாள் காலை அவரிடமிருந்து தொலைபேசி வருகிறது, ராதாகிருஷ்ணன் என்னை மன்னித்து விடுங்கள், ஐம் சாரி, மன்னித்து விடுங்கள்,
நான் என்னுடைய தந்தைக்கு ஒரு கடிதம் எழுத வேண்டும் என்பதற்காக ஒரு இன்லன் லெட்டர் வாங்கி வைத்திருக்கிறேன். நான் நல்ல விதமாக சென்னை வந்து சேர்ந்து விட்டேன் என்று மும்பையில் இருக்கிற என் தந்தைக்கு கடிதம் எழுதக்கூட எனக்கு நேரம் இல்லை. ஆனால் அலுவலக பணிகளையும் பார்த்து கொண்டு எப்படி நூல்கள் எழுதுகின்ற வியப்பில் தான் நான் இதை சொன்னேனே தவிர குற்றம் சாட்டுவதற்காக சொல்லவில்லை என்றார். அவர் குற்றம் சாட்டுவதற்காக தான் சொல்லியிருப்பார், எனக்கு தெரியும். அலுவலகத்தில் இருக்கிறவர்கள் அலுவலக பணிகளாகத்தான் செய்ய வேண்டும், அவர்கள் அடிமைகளாகத்தான் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிற சூழலில் எனக்குள்ளும் ஒரு ஆற்றல் இருக்கிறது, எனக்கும் ஒரு திறன் இருக்கிறது, அதை நான் வெளிப்படுத்துகிறேன் என்பது ஒரு வேல்யூ அடிஷன் என்பதை போல மனிதர்கள் எழுதுகிறார்கள் என்பது கூடுதலாக அவர்களுக்கு இருக்கிற ஒரு சிறப்பு. சிகப்பாக இருக்கிற பெண் எப்படி அழகாக இருக்கிறாளோ, சிகப்பாகவும் அழகாகவும் இருக்கிற பெண் எப்படி புத்திசாலியாக இருக்கிறார்களோ, ஒன்றுக்கொன்று வேல்யூ அடிஷன் என்பதை போல திறன்களை நாம் வளர்த்துக் கொள்கிறோம். ஆகவே அழகாக தோன்றுகிறவர்கள், அன்பாக தோன்றுகிறவர்கள், அழகாக எழுதுகிறார்கள், அழகாகவும் பழகுகிறார்கள், அன்போடும் இருக்கிறார்கள் என்பது இந்த மானுடத்தை மேம்படுத்துகிறது என்று பார்க்கிற போது திறன்களை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கும் கூட நான் பள்ளிகளில் நடக்கிற விழாக்களில் செல்கிற போது சொல்வதென்று, பெற்றோர்களே உங்கள் குழந்தைகளிடம் எழுத்து, நடனம், இசை போன்ற ஆர்வம் இருந்தால் நீங்கள் வளர்க்க வேண்டும். படிப்பு மட்டும்தான் நமக்கு தேவை என்கிற எண்ணத்தை தவிர்த்து நமக்குள் இருக்கிற ஆற்றலை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அது நிரந்தரமாக ஒரு புகழை நமக்கு தரும் என்று நான் சொல்வேன். அந்த வகையில் பார்க்கிற போது அவருடைய அலுவலகத்துக்கு அப்பால், ஒரு குடும்ப தலைவி என்கிற நிலைக்கு அப்பால், தான் ஒரு கவிஞர் என்பதை இந்த உலகத்திற்கு காட்டிக் கொண்டிருக்கிற அன்புடன் ஆனந்தி அவர்கள் உலக புகழை பெற வேண்டும். அவர் எழுதியிருக்கிற நூல்கள் எல்லாம் பரிசுகளை பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். இவர்களை எல்லாம் வளர்த்து ஆளாக்கி விடுகிற அன்பு சகோதரர் கன்னிக்கோயில் ராஜா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி பாராட்டுகள். இது போன்ற நிகழ்ச்சிகளில் வருகிறவர்கள் தான் நிகழ்ச்சியை சிறப்பு செய்கிறார்கள். இங்கே என்னுடைய அன்பு சகோதரி பிரேமா அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், ஒரு உயர் பதவியில் இருந்தவர்கள். இந்த மேடையை பார்க்கிறேன். ராமலிங்கம் வந்திருக்கிறார், சத்தியவாடி ராமலிங்கம் அவர்கள், சுப சந்திரசேகர் அவர்கள், எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனந்தி அவர்களே, நீங்கள் நிறைய எழுதுங்கள். உங்களுடைய நூல்களை வாசிப்பதற்காக உங்களை நாங்கள் நேசிக்கிறோம். நீங்கள் இன்னும் எழுத வேண்டும், புகழ் பெற வேண்டும் என்று நான் நெஞ்சார வாழ்த்துகிறேன். கவிதை ஒரு அமைப்பும் சரி, இதழும் சரி, உங்களுடைய படைப்புகளை வரவேற்க காத்திருக்கிறது என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. அன்னை தமிழை வணங்கி என ஈன்ற தாய் தந்தையை வணங்கி அவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் ஆன்றோர் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நூலேணி பதிப்பகமும் தமிழால் இணைவோம் உலக தமிழ் பேரியக்கமும் இணைந்து ஒரு பெரு விழாவாக இந்த 11 நூல்கள் வெளியீட்டை நடத்தி தந்தமைக்கு நூலேணி பதிப்பகத்தின் உரிமையாளர் என் அன்புக்குரிய நண்பர் திரு கன்னிக்கோவில் ராஜா அவர்களுக்கும், தமிழால் இணைவோம் உலக தமிழ் பேரியக்கத்தின் நிறுவனர், கவின்கலை வேந்தர், சிவத்தமிழ் சீராளர் எங்கள் பெருமதிப்பிற்குரிய திரு சத்யநாராயணராஜ் பாலகுரு அவர்களுக்கும், தமிழால் இணைவோம் உலக தமிழ் பேரியக்கத்தின் துணை தலைவர் மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் முதலில் தெரிவித்துக் கொண்டு, தமிழால் இணைவோம் உறவுகள் மட்டும் அல்லாது அத்தனை கண்ணதாசன் கலைக்கூடத்திலிருந்து வந்திருக்கிறாங்க நம்ம தமிழீழன் ஐயா எல்லாரும் ஒரு சொன்ன சொல்லுக்காக, அன்பான ஒரு வார்த்தைக்காக இங்கே கூடி இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரின் பாதம் பணிந்து உங்களை வரவேற்று மகிழ்கிறேன். திருவிக்க பேச்சு பயிரங்களிலிருந்து எங்களுடைய அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவரும் வந்திருக்கிறார்கள். தாமோதரன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு நன்றியும் வணக்கமும். இந்த நிகழ்ச்சியை அற்புதமாக ஒருங்கிணைத்து நெறியாள்கை செய்த என் அன்பு தோழமைகள் கவிஞர் பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும், அமெரிக்காவிலிருந்து இங்கே ஒரு சுற்றுலாவாக வந்தாலும் அந்த நேரத்திலும் எனக்காக தன்னுடைய ஒரு நாளை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கொடுத்த என் அன்பு நண்பர் முனைவர் கவிஞர் பாலநேத்திரம் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய என் அன்பு தோழி
அன்பழகி ஸ்ரீதர் அங்க ஆடுறாங்க. எங்களுடைய தமிழால் இணைவும் களத்தின் வழியாக நிறைய நிகழ்ச்சிகளில் பாடக்கூடியவர், சிறந்த முனைவர். அவருக்கும் என்னுடைய நன்றி. அடுத்ததாக பறை இசை வாசித்த அன்பு செல்வன் நித்தின். நீங்க எல்லாரும் சொன்னீங்க, ஏன்னா குழந்தைகள் கூட நம்ம இயங்கும் பொழுதுதான் நாமளும் குழந்தைய ஆயிருவோம். அதனாலயோ என்னமோ எனக்கு பிள்ளைங்க கூட எனக்கு சேர்க்கை சரியில்லை அப்படிம்பாங்க. ஒண்ணு நம்ம 60க்கு மேல இருக்கும், இல்லைன்னா 5க்கு கீழே இருக்கும். அந்த மாதிரிதான் என் சேர்க்கை. அப்படி சின்ன பசங்க நம்ம நித்தினாக இருக்கட்டும், மைத்ரேயி, அமிழ்தினி, என்னுடைய அந்த ஜனனி பாப்பா ரொம்ப அழகாக, இது இந்த சொல்லுவாங்களே பிளான்ல இல்லையடா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் வந்த இடத்துல அந்த குழந்தை பாடுறத பார்த்து நானே ஒரு ஆச்சரியப்பட்டு அந்த குழந்தையை மேடையேற்றி அழகு பார்க்கணும்னு நினைச்சேன். ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றுக்கு ஒன்று இலவசமாக யுவஸ்ரீயும் கிடைத்தாள். அவளுக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்தும். கண்ணா, இருவரும் மிகச் சிறப்பாக கடவுள் வாழ்த்தினை கொடுத்தீர்கள். இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய 11 ஜாம்பவான்கள், இவர்கள் அத்தனை பேரையும் ஒவ்வொருவராக சொல்லி 1 மணி நேரம் பேசலாம். இருந்தாலும் அவங்கள சொல்லிட்டு நானே அரை மணி நேரம் அறுத்தேன்னா எல்லாரும் ஓடி பெறுவீங்க. அதனால முதலாவதாக கலை மாமணி ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் 130 நூல்கள் வெளியிட்டு அவ்வளவு பெரிய ஆளுமை, இந்த ஒரு சின்ன பிள்ளை அழைச்சிருக்குதே அப்படின்லாம் நினைக்காம வந்து எனக்காக இங்கே ஒரு சிறப்பு செய்திருக்கிறார்கள். மக்கள் குரல் மகேசன் குரலாக ஒலிக்கக்கூடிய எங்கள் அன்பிற்கினிய ராம்ஜி ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அடுத்ததாக நம்ம சொல்லவே வேண்டாம், கவின்கலை வேந்தர். நான் அதிகமாக இயங்கக்கூடிய என்னுடைய தமிழால் இணைவோம் மற்றும் லாலிபாப் தான் எப்பவுமே சொல்லுவேன், இரு கண்கள் மாதிரி நான் இயங்கக்கூடிய இடம்னு. அப்படி சொல்லக்கூடிய எங்களுடைய சத்ய நாராயணராஜ் பாலகுரு அவர்களுக்கும். அடுத்ததாக தங்க மங்கை மீனா திருப்பதி அம்மா, அவங்க பார்க்கதான் அப்படி எளிமையா இருப்பாங்க. சிங்கப்பெண், நிறைய சமூக விழிப்புணர்வோடு, பெண்ணியம் சார்ந்த கருத்துக்களோடு, சமுதாய அக்கறையோடு இயங்கக்கூடிய, எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அவங்க குடும்ப சூழல்ல இப்ப அவங்க நிறைய பிஸியா இருக்காங்க. அதையும் தாண்டி எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் ஒதுக்கி வந்திருக்காங்க. நன்றி மீனாமா. அடுத்ததாக திருவிக்க பேச்சு பயிலரங்கங்களில் கிட்டத்தட்ட 31 சார் இப்போ பேச்சு பயிலரங்கங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய பூங்காக்களில் எல்லாம் வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரங்கங்களை வைத்து நடத்தக்கூடிய முனைவர் ப. தாமோதரன் ஐயா, குரல் மாமணி, அவரை சார்ந்த ஏதோ நீங்க கரவொலியை வச்சே கேட்டுக்கலாம். அத்தனை அன்புள்ளங்கள் அவருக்காகவும் எனக்காகவும் இங்க வந்திருக்கிறாங்க. மகிழ்ச்சி ஐயா, உங்களுக்கும் நன்றி. அடுத்ததாக என்னுடைய அன்பு நண்பர், இந்த அத்தனைக்கும் பின்புலமாக இருந்து அவரே போட்டு கொடுத்துட்டாரு. நம்ம தொலை தாங்க முடியாது, அமெரிக்கால இருந்து அதை இங்க வை அதை அங்க வைன்னு சொல்ல வேணேன். அப்ப நூலுக்கே இந்த நிலைமைன்னா நான் விழாவுக்கு அவரை என்ன பாடுபடுத்தியிருப்பேன் நீங்களே தெரிஞ்சுக்கங்க. அத்தனைக்கும் என்னுடைய அன்பு தோழி ராஜா அவர்களுடைய மனைவி, ரொம்ப சாது, ரொம்ப சமத்தா, எப்ப பேசினாலும் அவங்க கூடயும் பேசுவேன் நானு. அவங்களும் இங்க சிறப்பு செஞ்சிருக்காங்க. இருவருக்கும், கன்னிக்கோவில் ராஜா அவர்களுக்கும் அவரை இயக்கக்கூடிய ராஜி அவர்களுக்கும் ராஜேஸ்வரி அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி. நிறைவாக நம்ம காவிரி மைந்தன் ஐயா இருக்காங்க, கண்ணதாசன் கலைக்கூடத்தின் தூண். எல்லாரும் சொன்ன மாதிரி கண்ணதாசன் அப்படிங்கிற அவருடைய மூச்சு. அவருக்காக ஒரு சிலை திறக்கணும்னு அவர் வாழ்நாள்ல அது ஒரு கனவா வச்சிருக்கிறாரு. நாங்க எல்லாருமா சேர்ந்து எங்களால முடிஞ்சது செய்யணும்னு நாங்க நினைக்கிறோம். அது ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் அன்பும். அவரோட இணைந்து கீதகாந்தி ஐயா அவர்களும் வந்திருந்தாங்க, மேடையில பாத்திருந்தீங்க. ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு சாப்பாடு சொல்றதாக இருக்கட்டும், ஒரு வீடியோ நான் இருக்கேன் பாத்துக்கிறேன், ஒரே வார்த்தை தான், அதிகமா பேச மாட்டாங்க, செஞ்சிருவாங்க எனக்காக. அந்த மாதிரியான ஆட்கள் தான் நம்ம மக்கள் எல்லாருமே. இங்கே மேடையில் இருந்து கால் வலி அந்த பிள்ளைங்க பாவம், என் அன்பு தோழமைகள் முத்துஞானம், சண்முகப்பிரியா, எங்க தமிழால் இணைவோம் குடும்ப உறவுகள், எல்லா விழாவிலையும் நான் எதுவுமே அவங்களை கேட்டது கிடையாது. நீங்க நம்பினாலும் சரி நம்பலைனாலும் சரி, முத்துஞானமும் பிரியாவும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, நான் இருக்கேன்டா பாத்துக்கலாம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரியான உறவுகளை எனக்கு கொடுத்த சத்யா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நம்முடைய பன்முகத்தென்றல், நான் மீனாமட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், யாரு பயப்பட வேண்டாம், அவர் டக்குன்னு 4 நிமிஷத்துல முடிச்சிருவாருன்னு. நான் சொன்ன மாதிரியே நம்ம விஜய் அவர்கள் அவ்வளவு சிறப்பாக பேசுவார். அவரோட பேச்சும் அப்படி கணீர்னு இருக்கும். கொடுத்த நேரத்திற்குள் அற்புதமாக பேசக்கூடியவர். தாமோதரன் ஐயாவும் அப்படித்தான், இல்லைன்னா நான் வெளிநடப்பு செஞ்சிருவேங்கிற மாதிரி மிரட்டுவார் என்ன. அப்படிப்பட்ட இருவருக்கும் நன்றி. அடுத்ததாக நம்முடைய தலைமை ஆசிரியராக இருந்து நம்ம அம்மா அவர்கள் பூங்கோதை ரொம்ப அற்புதமாக பேசினார்கள். பொதுவா ஒரு பெண் வாழ்த்த மாட்டாங்க அப்படின்லாம் சொல்றதெல்லாம் தப்பு. இங்க பெண்கள், நாங்க பெண்களுக்காக நிறைய செய்யறோம், நாங்க இணைஞ்சு செய்யறோம். எங்களுக்குள்ள எந்த போட்டி பொறாமையும் கிடையாது. ஒருவரை ஒருவர் மனதார வாழ்த்துகிறோம். என்னோடு இணைந்து நான் பல பெண்களுக்கு நானும் உதவுகிறேன், அவர்களும் எனக்கு உதவி செய்கிறார்கள் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். அடுத்ததாக நிறைவாக மலேசியாவிலிருந்து வந்த என்னுடைய, நான் தங்கையெல்லாம் சொல்ல மாட்டேன், என்னுடைய அன்பு தோழி புனிதா சுப்பிரமணியம், அவருடைய கணவர், அவர் அழைத்து வந்த அவங்க சொன்னாங்க, போன வாரம் வரைக்கும் உறுதி இல்லை அவங்க வர்றது, ஏன்னா ஜனவரியில தான் வந்துட்டு போனேன், ஆனாலும் எனக்கு வரணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இறையருள் கூடி அவங்க வந்துட்டாங்க. அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி. இந்த விழா குழுவில் பின்னாடி இங்க நம்மெல்லாம் இங்கிருந்து ரசிச்சு எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம்.
எல்லாத்தையும் விட்டுட்டு அங்க பின்னாடி நின்று வேலை செய்யக்கூடிய நிறைய பேர் நிக்கிறாங்க. அங்க முன்னாடி டேபிள்ல நின்று பார்த்துட்டு இருக்காங்க. சுப சந்திரசேகரன் ஐயா அவர்கள், கிருஷ்ணன் ஐயா அவர்கள், நம்ம ஹாரிங்டன் ஹரி அவர்கள் இருக்கிறாங்க. அடுத்ததாக ஓவியர்கள், இந்த நூல்கள்ல இருக்கக்கூடிய ஓவியங்களை வரைந்த ஓவியர் ஜமால் அவர்கள், TN ராஜன் அவர்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்துல நன்றி சொல்றேன். தமிழால் இணைவோம் உறவுகள் மட்டுமல்லாது நான் சொன்ன ஒவ்வொரு அமைப்பும் சரி, அத்தனை பேரும் எனக்காக வந்திருந்து இத்தனை மணி நேரமாக காத்திருந்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி. இங்க சாப்பாடு நம்ம இப்ப அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். மதிய உணவை அனைவரும் இருந்து சாப்பிட்டு போகுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். அந்த சாப்பாடை நமக்கு ஏற்பாடு செஞ்சவங்க சக்கரவர்த்திங்கிறவங்க, ரொம்ப நல்லா இருக்கும்னு அதுக்கு ஏற்பாடு செஞ்சது காவிரி சார், அவருக்கும் நன்றி. இந்த ஊடக உதவி நம்ம ஆளுமைகள் டிவில இருந்தும் நம்ம சேரன் அவங்க வந்திருக்கிறாங்க. அடுத்ததாக நம்ம ஜெயக்குமார் சார் மெட்ரோ வீடியோஸ் சொல்லி அவங்கதான் இந்த நம்மளுடைய காணொலி எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக நம்ம தமிழ் விர்ச்சுவல் அகாடமி, இந்த இடத்தை கொடுத்து நம்ம பணம் கொடுத்துடலாம், ஆனா உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க மேடம் சொல்லி 10 மணி வரைக்கும் நிகழ்ச்சி தொடங்குற வரைக்கும் இருந்து அத்தனையும் முடிச்சு கொடுத்துட்டு போன கிரீஷ் சாராக இருக்கட்டும், இங்க முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய இருவருமே சரி, எதை கேட்டாலும் உடனே செய்து கொடுக்கக்கூடிய வல்லவர்கள், அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இணைந்திருக்கக்கூடிய அத்துணை ஆளுமைகளுக்கும் ஒவ்வொருவராக உங்கள் பெயரை சொன்னதாக என்னை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம இந்துமதிலாம் வந்திருக்காங்க, நமக்காக அபி தோழி வந்திருக்கிறாங்க, மணிகண்டராசு, ராஜ், என் அன்பு தங்கை, தமிழால் இணைவோம் கிடைத்த என் அன்பு தங்கை, அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான நன்றியை தெரிவித்து, நம்ம சத்யா அவர்களுடைய குடும்பம், மொத்த குடும்பமும் நமக்காக வந்திருக்காங்க. அவருடைய துணை நம்ம கலை வந்திருக்கிறாங்க, அவங்க தங்கைகள் வந்திருக்கிறாங்க 3 பேரும், அவருடைய கணவர் வந்திருக்காங்க. அத்தனை பேரையும் நான் வாழ்த்தி வரவேற்று இந்த அற்புதமான நேரத்தில் என்னோடு இணைந்து என்னுடைய இலக்கிய பணிக்கு துணை புரியும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.